Hi dear friends, welcome to Family Life Capture channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட weight loss challenge ஸ்டார்ட் பண்ணி day 23 எனக்கு சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்க எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு? உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா? தயவு செய்து உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் எண்ட் ஆஃப் தி டே சூப்பரான எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரிசல்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் நேத்திக்கு வீடியோல உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். சாரி, கொஞ்சம் முடியல. பட் நைட்டு வந்து டின்னர் ஹோட்டல்ல தான் சாப்பிட்டேன். நேற்று ஆர்டர் பண்ணி ஹோட்டல்லையே சாப்பிட்டாச்சு. சீக்கிரமாவும் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. கொஞ்சம் பேபிஸ்லாம் அப்படி தூங்க வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். தூக்கத்திலேயே கொஞ்சம் நல்ல பெயின் வந்து தெரிஞ்சுது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அசந்து தூங்கிட்டேன். அசந்து தூங்கவும் ஒன்றும் தெரியல. மார்னிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக எழுந்திரிச்சேன். இன்னைக்கு சாட்டர்டேவா, ஃப்ரைடே விட நான் சாட்டர்டே எப்போதுமே கோவிலுக்கு போவோம். கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. டே கோவிலுக்கு மார்னிங் போனனால மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து என்னால் பண்ண முடியல. இன்னைக்குமே நான் ஈவினிங் ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னைக்கு எதுவும் பெயின் வந்துடாதேன்னு எதுவும் கேட்டுறாதீங்க. நேற்று என்னோட சுச்சுவேஷன் அப்படி. ஏன் அப்படின்னா எல்லா நாளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா. ஏதோ கொஞ்சம் என்னோட டைம் அப்படி நேற்று அப்படி ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு நாம ஒர்க் அவுட் பண்ண போறோம். முக்கியமா ஐ எம் சோ ஹாப்பி. அந்த பெயின் வந்தனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இன்னுமா நீ பெயின் வந்தனால சந்தோஷங்கிறீன்னு கேக்குறீங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு முடியலங்கும் போதுதான் நம்மள சுத்தி எத்தனை உறவுகள் உண்மையா இருக்காங்க அப்படின்னு தெரியும். அது எப்படியா இருக்கலாம், கஷ்டத்துல உடம்பு முடியாம இருக்கலாம், என்ன பிரச்சனையா இருக்கலாம். என்ன பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணும் போதும் என்னாச்சு, எப்படி இருக்க, ஓகேவா, ஆர் யூ ஓகே அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நமக்கு நம்மள சுத்தி இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு எப்படி சொல்றது, நமக்கு வந்து ஒரு கோல்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பத்திரமா வச்சுப்போம், நம்மளோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம பத்திரமா வச்சுப்போம், அந்த அளவுக்கு அவங்களையும் நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு கோல்டனான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பியூர் கோல்டு, எப்படி சொல்ற, என்னோட சொத்துன்னு கூட சொல்லலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் என்னை கேர் பண்ணி பாக்குற மாதிரியான ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்து கிடைச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். கமெண்ட் பார்த்தேன், நான் ரிப்ளை பண்ணல. அந்த இடத்துல ரிப்ளை பண்றதை விட இந்த இடத்துல ரிப்ளை பண்றது தான் எனக்கு முக்கியம்னு தோணுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு எப்படி இருக்கீங்க, ஓகேவா, ரெஸ்ட் எடுங்க அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். பரவாயில்ல, இத்தனை வருஷங்கள்ல பெருசா எனக்கு கேர் பண்றதுக்கு யாருமே இல்லையே நினைச்சு நான் ஃபீல் பண்ணிருக்கேன். பட் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. பட் கடவுள் எனக்கு அதை கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். கடவுளுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி. எனக்கு இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கேன். இப்போ நான் ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணணும், சீட் பண்ணக்கூடாது. முடியல அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்குங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கும் போது கொஞ்சம் லைட்டா ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம் வாங்க. ஓகே, டுடே ரெகுலரா பண்ற 25 கவுண்ட் ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ் தான் வந்து பண்ண போறோம். அந்த ஒர்க் அவுட் பண்ணாலே நமக்கு நல்லா ஒரு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. சரிங்களா? அண்ட் வந்து பேக்ரவுண்ட்ல எதுவும் நாய்ஸஸ் கிடைச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பயங்கரமா வெளியில சவுண்ட் இருக்கு. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? இப்போ சூரிய நமஸ்காரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Start. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, next warm up. Hand rotate. Start. 1 2 3 4 5. Back rotate. 1 2 3 4 5. Left hand rotate. 1 2 3 4 5. Back rotate. 1 2 3 4 5. Double hand rotate. 1 2 3 4 5. Back rotate. 1 2 3 4 5. Okay, next shoulder rotate.
1, 2, 3, 4, 5. Back rotate. 1, 2, 3, 4, 5. Okay, next. 1, 2, 3, 4, 5. 1, 2, 3, 4, 5. Next. 1, 2, 3, 4, 5. Next. 1, 2, 3, 4, 5. Okay, relax. ரெகுலரா பண்ற ஸ்டாண்டிங் ஒர்க் அவுட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பண்ற 4 சைட் பெண்ட் ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கஷ்டம் தான், அதனாலதான் 10 கவுண்ட் 25 கவுண்டா பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். சரிங்களா? ஃபுல்லாவே இந்த இடத்துல இருந்து இது வரையும் ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லாவே நல்லா ரெடியூஸ் ஆகும். ஃபேட்டு இன்ச் லாஸ் ஆகும். எனக்கு இப்போ போயிட்டு இருக்க ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டைட்டா ரொம்ப கிரிப்பா நிறைய லேயர், ஒரு 2-3 லேயர் கிட்ட வந்து எனக்கு ஃபேட் மாதிரி சதையா தொங்குனுச்சு. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அதெல்லாம் லாஸ் ஆகி கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, அது டைட்டன் பண்ணணும். இப்ப எனக்கு கொஞ்சம் லூஸா இருக்குது. ரொம்ப டைட்டா இருந்து லூஸ் பண்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். பட் இது கொஞ்சம் நல்லா கிரிப்பா ஆகணும் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஷேப், ஒரு பாடி ஷேப் இன்னும் கொஞ்சம் கிடைக்கணும். இந்த இடத்துக்கு மட்டும் கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பண்ற ஒரு 4 செட் ஒர்க் அவுட்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால என் கூட சேர்ந்து பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. பேக்ரவுண்ட்ல மட்டும் நாய்ஸஸ் கேட்டுச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் சவுண்டா இருக்கு, என்ன பண்றது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் ஸ்டார்ட். 1, 2, sorry. Okay, again restart. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24,
25. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. Oh, அதிகமா படிச்சோ. சரி, ஓகே, ரிலாக்ஸ். Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17,
Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Sorry, background noise கிடைச்சா தப்பா எடுத்துக்காதீங்க. Okay, next workout start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. Okay, next workout பண்ணலாம். Start. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25. Relax. ஓகே 25 கவுண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணதுலயே நல்லா ஸ்வெட்டா இருக்கு எனக்கு. என்னால நிக்கவே முடியல. இமிடியேட்டா போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆகணும். இருந்தாலும் நம்ம மூச்சு பயிற்சி பண்ண வேண்டியது இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ மூச்சு பயிற்சி பண்ணலாம். நான் 5 கவுண்ட் தான் பண்ண போறேன். உங்களுக்கு எத்தனை கவுண்ட் வேணுமோ நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். வாங்க இப்போ மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஓகே, டுடே ஒர்க் அவுட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்களா இல்லையாங்கிறது போகும்போது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் நிறைய பேர் லைவ் எப்போ வருவீங்க, லைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. லைவ் வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க. புரியுது உங்களோட இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஏன்னா நீங்க லைவ்ல என்னை பார்க்கும்போது பிள்ளைங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. அப்புறம் நீங்க ஏதாவது கேட்கும்போது அதுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். எனக்கு சம்டைம்ஸ் 1 or 2 லைவ்ல அது மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அப்புறம் ஒரு லைவ்ல வந்து டவர் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் ஆச்சு. நாளைக்கு சண்டே, நாளைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். வீட்டுல கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பிளானிங் ஒன்று இருக்குது. எப்போ சூஸ் பண்ணலாம்? மண்டே ஓகேவா? உங்களுக்கு மண்டே ஓகேவான்னு சொல்லுங்க. மண்டே எத்தனை மணிக்கு லைவ் வந்தா ஓகேங்கிறதையும் சொல்லுங்க. ஏன்னா சண்டே அன்னைக்கு கண்டிப்பா எல்லாருமே வெளியில போவாங்க இல்லையா? ரெஸ்ட் எடுப்பாங்க, டிவி பார்ப்பாங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நான் உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். மண்டே அன்னைக்கு எனக்கு ஓகே. மண்டேலேருந்து எப்போ வேணாலும் நம்ம வந்து லைவ் வரலாம். டெய்லி கூட லைவ் வரேன். ஈவினிங் டைம்ல டெய்லி கூட லைவ் வரேன். எத்தனை டைமுங்கிறது நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. உங்ககிட்டயே விட்டுறேன். அப்படி நீங்க சொல்லல அப்படின்னா நான் வந்து இத்தனை மணிக்கு லைவ் வரேன் அப்படின்னு நாளைக்கு ஈவினிங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறேன். சரிங்களா? நாளைக்கு ஈவினிங் வந்து கம்யூனிட்டி டேப்ல வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறேன். இத்தனை மணிக்கு மண்டே அன்னைக்கு நான் லைவ் வரேன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு அந்த டைம் ஓகேயா இல்லையாங்கிறதும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல நான் சூஸ் பண்ற டைம் வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்காது, எங்களோட ஃப்ரீ டைம் எங்களுக்கு தானே தெரியும், நாங்களே சொல்றோம் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்களே சூஸ் பண்ணி சொல்லுங்க. மண்டே எனக்கு ஓகே. ஏன் அப்படின்னா ஸ்கூலுக்கு போயிடுவா பாப்பா, இவங்களை தூங்க வச்சுட்டு மண்டே அன்னைக்கு பெரிய பிளான்லாம் எதுவும் இல்லை. மண்டே எப்போதுமே பிஸி ஷெட்யூலாக தான் இருக்கும். பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறது, பிரேக்ஃபாஸ்ட்டு, முக்கியமாக பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச்லாம் வந்து ப்ரீ பிளான் பண்ணிடுவேன். முன்னாடியே 2 வேளைக்கு 3 வேளைக்கு சமைச்சிருவேன். அதனால கொஞ்சம் டைம் கிடைக்கும். நீங்க சொல்லுங்க, அந்த டைமுக்கு நான் வரேன். இல்லை அப்படின்னா நானே வந்து நாளைக்கு ஈவினிங் இன்னொரு வந்து கம்யூனிட்டி டேப்ல என்ன டைமுங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். சரி, ஓகே. வேற ஏதாவது விஷயங்கள் வேணுமா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்காம இருக்கீங்க. ஏன், என்னாச்சு?
ஜிஎம் டயட்டு எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குங்கிறத நான் பார்த்தேன் லாஸ்ட் வீக்கு. சரி ஓகே கொஞ்சம் சின்ன கேப் விடுவோம். எனக்கு ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணிட்டு இமீடியட்டா நான் டயட் ஃபாலோ பண்ணவே மாட்டேன் எப்போதுமே. ஏன்னா அதோட ரிசல்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்காக நான் எப்போதுமே ஒரு 1 வீக் 10 days வந்து டைம் எடுப்பேன். அதனால தான் என்னோட அப்டேட் எதுவுமே கொடுக்காம இருக்கேன். நீங்க தயவு செய்து அப்டேட் கொடுக்காம இருக்காதீங்க. தயவு செய்து உங்களோட டயட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஜிஎம் டயட் ஃபாலோ பண்ணலன்னா நம்மளோட சேனல்ல வந்து ஒரு 2 டயட் சார்ட் வந்து கொடுத்துருக்கு. அந்த 2 டயட் சார்ட்டுமே பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கேன். தயவு செய்து அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னில ஒரு பெரிய மாற்றம் வந்து கிடைக்கும். வேணா நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். டயட் வந்து வேற ஏதாவது மாத்தி கொடுக்க ட்ரை பண்றேன். சரிங்களா? கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல வந்து ஒரு 1 வீக்கான டயட் வந்து ஏதாவது கொடுக்குற டயட் சார்ட். ஆனா வந்து நான் இப்ப டயட் வந்து ஃபாலோ பண்ணல. ஒர்க் அவுட்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் வீட்டு சாப்பாடு பண்ணிட்டு இருக்கேன். வீட்டு சாப்பாடு மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நேத்தி கொஞ்சம் முடியலங்கிறனால ஹோட்டல் ஃபுட் தான், இட்லி மட்டும் தான் சாப்பிட்டேன். ஆர்டர் பண்ணி இமிடியேட்டா உடனே ஆர்டர் பண்ணி அனுப்பிட்டாங்க. உடனே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இப்போ ஓகே. கொஞ்சம் அப்பப்ப இந்த மாடிப்படி அடிக்கடி தொடர்ச்சியா ஏறினேன் அப்படின்னாலே அந்த பேக் பெயின் வரும். அதனால தான் நான் ஒர்க் அவுட்ஸ் வந்து மாடிக்கு போய் பண்றதே விட்டுட்டேன். சரிங்களா? சரி இப்போ எனக்கு ஓகே. சரிங்களா? உங்களுக்கு வேற என்ன விஷயம் வேணுங்கிறது தயவு செய்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிங்க. பாய் பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.